அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம அவரைக்காய் இது இப்போ தான் ஃபஸ்ட் அறுவடைங்க. சூப்பராக இதாங்க, எல்லாமே நல்லா சூப்பராக கொத்து கொத்தாக நமக்கு காய்ச்சிருக்குது. ஒன்று பாருங்கள், அப்படியே எல்லாமே அவரை நல்லாவே காய்ச்சிருக்குறாங்க, சூப்பராக இருக்குது. இப்போது இந்த அவரைக்காயத்தை நம்ம அறுவடை எடுக்க போகிறோம். ஒரே கொத்து தாங்க இது ஃபுல்லாக. இதெல்லாமே காற்று அடித்து எல்லாமே கொட்டிடுச்சு. அது போக இதெல்லாம் நமக்கு காய் வச்சுருக்கு. இப்போது நம்ம இந்த அவரைக்காயை அறுவடை எடுத்துக்கலாங்க. இப்போ இது இந்த லாஸ்ட் வரைக்குமே இது ஒரு கொத்துங்க. இது ஃபுல்லாகவே ஒரே ஒரு கொத்தில் நம்ம எடுத்தது. இப்போது ரெண்டாவது இதுவும் அப்படியே சூப்பராக நம்ம வச்சுருக்கு. இது கீழே உள்ள வரையுமே இருக்குது. நம்ம பார்த்து கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணுங்க. பூவு கீழே விழுகாமல் நம்ம எடுக்கணும். உள்ள வரையுமே உள்ள வரையுமே காய் இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து எடுக்கலாம். செடி நல்லா குப்புன்றது. இப்போ அந்த செடியை நம்ம கட் பண்ணி விட்டுறோங்க. எல்லா கொத்துலேயுமே சூப்பராக வந்திருக்கு. இன்னும் ஒரு சைடில் இந்த ஒரு சைடில் இன்னும் எடுக்கலை. ஒரு பைக்கு 3 விதை நான் வச்சுருப்பேன். ஆட்டினோம்னா விதை இது விழுந்துதாங்க. இந்த ஒரு பையில் நம்ம எடுத்தோம். அந்த ஒரு பையில் உள்ளது இத்தனை காய் இருக்குது. இப்போ ரெண்டாவது பையில் நம்ம எடுத்துக்கலாங்க. சூப்பராக காய்ச்சிருக்கு. கொஞ்சம் லேட்டாகிடுச்சுனாக்கா வெயில் வந்துடுது. ரெண்டாவது பக்கத்தில் ரேடியோ அந்த மாதிரி போட்டுடுறாங்க, அதனால் எடுக்க முடியல. அதனால் கொஞ்சம் நேரத்துலேயே எடுத்துடலான்ட்டு எடுத்துகிட்ருக்கோம். எல்லாம் சூப்பர் காய்ங்க, விட்டோம்னா இதாயிடும். அதனால் இது ரெண்டாவது கொத்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது தாங்க ஒரே கொத்து தாங்க, எல்லாம் அப்படியே சாஞ்சு கிடந்தது. அதனால் குச்சி ஊனி வச்சுக்கிறேன். அது செடி தாங்காமல் சாஞ்சிருச்சு. 2 செடி தான். ஒரு பையில் 3 விதை வச்சுக்கிறேன். கீழே வரையுமே நமக்கு விதை இருக்குது. சூப்பராக இருக்காது. இப்போது நம்ம ரெண்டாவது பையில் நம்ம எடுத்துட்டோம். இப்போது பாருங்கள், 3வது பையில் இப்போ 2 பையில் எடுத்தது நமக்கு இவ்வளோ இருக்குது. இப்போ 3வது பையங்க அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது. இந்த செடி வேறு அப்படியே மறைச்சிருச்சு. இங்கே வரையுமே காய் தாங்க, ஃபுல்லாகவே காய் தான், எல்லாமே காய் தாங்க. இப்போது நம்ம இதையும் எடுத்துக்கலாங்க. இந்த சூப்பராக காய் நல்லா பட்டை பட்டையாக நல்லாவே இருக்குதுங்க. காய் நல்லாவே காய் தாங்க. இப்போ புல்லை ஊரில் வந்திருக்குதுங்க. பிள்ளைக்காக வெயிட்டிங் பண்ணியிருந்தேன். புல்லை வந்ததுக்கப்புறமா நம்ம இதை அறுவடை எடுத்துக்கலாங்கிறக்காண்டி நான் வச்சுருந்தேன். இப்போ புல்லை தாங்க இன்றைக்கி அறுவடை எடுத்துக்கிட்டுருக்கு. இந்த ஃபுல்லாகவே நம்ம காய் தான். இந்த செடியில் சூப்பராக நமக்கு காய்ச்சிருக்கு. நம்ம 2 பையில் உள்ளதை நம்ம எடுத்துக்கிறோம். இவ்வளோ காய் இருக்குது. இப்போது இது 3வது 1 2 3 பையில் எடுத்துக்கிறோம். இது 4வது பை. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதுக்குள்ளே நமக்கு ஃபுல்லாகவே காய் தான். பாதி இது நம்ம மழை காற்றடிச்சு பாதி எல்லாமே கொட்டிருச்சு. அதுபோக நமக்கு இவ்வளோ காய் வந்திருக்கு. இப்போது இந்த செடி எல்லாமே நம்ம கட் பண்ணிடணும். ஏன்னா நிறைய அப்படியே அடர்த்தியாக இருக்குது. அதனால் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுலாம். உள்ள தூள் வரையுமே காய் தாங்க இருக்குது.
இப்போ நம்ம பார்த்து எடுக்கணும் தாங்க. பார்த்து எடுக்கலன்னா முத்தி போயிடும், வீணாக போயிடும். இப்போது நம்ம வந்து 4 பையில் உள்ளதை நம்ம எடுத்துட்டோம். 1 2 3 4 இந்த 4 பையில் தான் நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோ காய் வந்திருக்குறாங்க. நீங்கள் 4 பை நீங்கள் வச்சாலே சூப்பராக போகுங்க. நல்லா சூப்பராக ஒரு பூச்சி இல்லாமல் நல்லா பட்டையாக சூப்பராக வந்திருக்கு காய். இப்போ நம்ம வந்து புதுசாக வச்ச அவரையும் நம்ம எடுத்துட்டோம். பழைய அவரை அந்த பக்கம் இருக்குது, வாங்க அதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போது நம்ம வந்து புதுசாக வச்ச அவரை நம்ம எடுத்தோம். இப்போ இது வந்துங்க பழசு, நம்ம வந்து ஏற்கனவே வச்சது. நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இது 2 மட்டும் நல்லா இருந்தது, அதை விட்டுருந்தேன். இப்போ அதுலேயும் நமக்கு வந்து காய் நல்லா சூப்பராக காய்ச்சிருக்குதுங்க. இப்போ அதையும் நம்ம வந்து அறுவடை எடுத்துக்கலாம். இது வந்து பழைய அவரை, அதுலேயும் நமக்கு சூப்பராக காய்ச்சிருக்காங்க. இது ஒன்றும் மோசம் இல்லைங்க, சூப்பராக காய்ச்சிருக்கு. பழசு தான், நான் எடுக்காமல் விட்டேன். அதனால் நமக்கு இதுலேயும் காய்ச்சிருக்கு. இந்த பாருங்க, இதுவும் பழசு தான். பழைய அவரை அப்படியே விட்டு நம்ம கிளறி விட்டு உரம் போட்டதுனால நமக்கு இதுலேயும் நமக்கு சூப்பராக காய்ச்சிருக்குது. இந்த பக்கம் ஒரு கொத்து போயிடுச்சாங்க, சூப்பராக வந்துருக்காங்க. பழைய அவரையிலேயே நமக்கு சூப்பராக வந்திருக்கு காய். இங்கே ஒன்று இருக்குது. நம்ம செடியும் காயும் ஒரே மாதிரி இருக்கிறனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி இதுவும் வந்து பழசு தாங்க. ஆனால் செடி வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்குது. இருந்தாலும் நமக்கு வந்து இங்கே சூப்பராக காய்ச்சிருக்கு. இதையும் நம்ம வந்து எடுத்துடலாம். இது பூரா க்ளீன் பண்ணணுங்க. பூராமே அப்படியே நிறைய கீரை வந்துருக்குது. இந்த 1 வருஷம் அப்படியே நெட்டில் வந்து இந்த செடிக்கு அப்புறமா இது வச்சதுங்க. இப்போதே பூ வந்துருக்கு பாருங்க, சூப்பராக வந்து பூ வந்துருக்குது. காற்று இல்லாமல் வந்தால் அந்த பூ எல்லாமே நமக்கு வந்து காயாக மாறிடும். 2வது நம்ம வந்து மோர் அடிக்கணும். இப்போ இந்த டைம் தாங்க மோர் அடிக்கணும். மோர் கொஞ்சம் அடிச்சு விடலாங்க. இப்போது நம்ம பழைய செடி புது செடி எல்லாத்துலையும் எடுத்தது பாருங்கள், நமக்கு வந்து இவ்வளோ காய் கிடச்சிருக்குது. இப்போது நம்ம வந்து அவரைக்காய் எடுத்தோங்க. இப்போ பாவக்காய் வந்து பாருங்க, நம்ம குழம்புக்காக வாங்கிட்டு வந்ததை முத்தி போனதை நம்ம விதை வச்சோம். கடையில் உள்ள மாதிரி சூப்பராக வந்துருக்குது பாருங்கள். இப்போ இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, இங்கே வந்து குட்டியாக இருக்குது. இது 3மே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு மேலே இது வராது, இது மேலே அவ்வளோதாங்க. இதுதாங்க சூப்பராக நமக்கு வந்திருக்கு. இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் வந்துருக்குது ஒரு காயினால் நல்லா நச்சுன்னு வந்திருக்குங்க. இப்போது அந்த பக்கம் இருக்குது, இது பாருங்க நல்லா குண்டாக வந்திருக்குது. இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். வச்சதுக்கு மோசம் இல்லைங்க, நமக்கு நல்லா காய்ச்சிருக்குது. இப்போது நம்ம வந்து அவரைக்காய் எடுத்தோம், புது செடி பழைய செடி இது 2லேயுமே எடுத்தோம். நமக்கு அவரைக்காய் சூப்பராக நமக்கு வந்திருக்குங்க. அவரைக்காய் முடிச்சாச்சு. இப்போ வந்து காலிஃப்ளவர் இருக்குது, வாங்க அதையும் எடுத்துக்கலாம். இங்கே அவ்வளோதாங்க, நம்ம இதை வந்து எடுத்துட வேண்டியதான். இங்கே ஒன்று இருக்குது, இந்த பக்கம் ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட வேண்டியதான். எல்லாமே எடுத்துடலாம். ஏன்னா வந்து வேறு எது வைக்கிறதுக்கு நம்ம சரி பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்துங்க. இது வந்து சின்ன பைதாங்க. அப்படியே எடுத்துட்டேன். சூப்பராக நமக்கு சின்ன பை தான், ஆனால் சின்ன பையிலையும் நமக்கு சூப்பராக வந்துருக்குதுங்க. இப்போ வந்து வந்து அங்கே சொல்கிறோம். இது பாருங்கள், இதுவும் குட்டி பை தான், இதுலேயும் வந்து நமக்கு சூப்பராக வந்துருக்குது. இப்போ இதையும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாங்க. இது 2வதுங்க. பூராமே சின்ன பை தான், ஆனால் சூப்பராக நமக்கு ஓரளவுக்கு இந்த வருஷம் நமக்கு நல்லாவே வந்திருக்குதுங்க. இப்போது நம்ம வந்து 2 காலிஃப்ளவர் எடுத்துட்டோம். இப்போ இது 3வது காலிஃப்ளவருங்க. இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இதுவும் வந்து சின்ன பை தாங்க. இது எல்லாமே சின்ன பை தான். சின்ன பையிலையும் நமக்கு சூப்பராக வந்துருக்குதுங்க.
இப்போ வந்து இதையும் எடுத்தாச்சு. இப்போது இந்த பையில் இருக்குது. ஏன்னா பனி வந்து அதிகமாக விழுகிறதுனால எல்லாமே ஒரு மாதிரி கருப்பு கலரில் வருது மேலே பூவில். அதனால் நம்ம வந்து இதையும் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த பூவையும் எடுத்தாச்சுங்க. சூப்பராக இருக்குது, நமக்கு வந்துருக்கு. இன்னும் ஒரே ஒரு பூ இருக்குது, அதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த ஒரு பூ இருக்குது, நம்ம அதையும் வந்து இப்போது நம்ம அறுவடை எடுத்துடலாங்க. ரொம்ப தருது. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒன்று எடுத்தாச்சுங்க. இதையும் எடுத்தாச்சு. அதை அங்கே கொட்டி வச்சுட்டு நம்ம காலிஃப்ளவர் வந்து அறுவடை எடுத்தாச்சுங்க. இன்னும் வந்து நம்ம பெருசாக வந்ததை நம்ம எடுத்துக்கிறோம். இன்னும் பூ வர வேண்டியது இன்னும் ஒரு 4-5 செடி இருக்குதுங்க. நம்ம வந்ததை மட்டும் எடுத்துக்கிறோம். இன்னும் அதை இன்னும் வரலைங்க. வந்ததுக்கப்புறமா அதை எடுத்துக்குவோம். இப்போ காலிஃப்ளவர் நம்ம எடுத்துட்டோம். முட்டைக்கோஸ் இருக்குது, இது பெருசாக உள்ளதை நம்ம வாங்க எடுத்துக்கலாம். அறுவடை எடுத்துட்டோம். இந்த பாருங்க, இந்த 1 2 3 4 5 நம்ம 5 எடுத்துக்கிறோமா. இந்த 5 இதையும் நம்ம வந்து இந்த மாதிரி உடச்சி நம்ம வெயிலில் போட்டோம்னு வச்சுங்களேன், இது ஊரம் நமக்கு உரம் தாங்க. இந்த ஊரம் ஒடிச்சு நம்ம அப்புறமா போடணுங்க. இப்போ நம்ம எதை எடுப்போம்னு சொல்லிச்சு முட்டைக்கோசு. இப்போது நம்ம வந்து காலிஃப்ளவர் எடுத்தோம், அவரைக்காய் எடுத்தோம், பாவக்காய் எடுத்தோம். அப்புறம் இப்போ வந்து நம்ம முட்டைக்கோஸ் இருக்குதுங்க. முட்டைக்கோஸ் வந்து பெருசாக உள்ளதை மட்டும் வாங்க எடுத்துக்கிடுவோம். இன்னும் வந்து பெருசாக இருக்குது, கொஞ்சம் மீடியமாக இருக்குது, இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி வந்து செடியெல்லாம் வந்து ஒரே மாதிரி வச்சது தான். ஆனால் அது வந்து அந்த வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் அந்த செடி வந்துட்டுருக்கு நமக்கு. இப்போ பெருசாக உள்ளதை வந்து வாங்க எடுத்துக்குவோம். இப்போது இது வந்து பெருசாகிடுச்சு. இது பாருங்க, வெயிலுக்கு எல்லாம் அப்படியே காயுது பாருங்க. இந்த ஒன்று எடுக்கணும், இந்த ஒன்று எடுக்கணும். இது வந்து பூச்சி வந்துச்சுங்க. இது எல்லாமே நான் வந்து கிளையெல்லாம் பிச்சு போட்டேன். நேற்று வந்து பார்த்தா மறுபடியும் ஒரு பூச்சி இருக்குது. அதனால் இப்போ இந்த காலிஃப்ளவர் இந்த முட்டைக்கோஸை நம்ம எடுக்கணும். இதெல்லாம் வந்து இந்த சின்ன கரெக்டாக இருக்குது. இங்கே இருக்குதுல்ல, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது பாருங்க, எல்லாமே சேர்ந்து வச்சிடணும். ஆனால் இன்னும் இது வரல. இது பெருசாகிடுச்சு, இது பெருசாகிடுச்சு, இதுவும் பெருசாகிடுச்சு. இதெல்லாம் இன்னும் வரவே இல்லைங்க. பார்த்தா ஓரளவுக்கு வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம அங்கே இப்போ எடுத்துக்கலாம். இப்போது இது பாருங்க, இதை அப்படியே நான் வந்து நேற்று வந்து பார்த்தா நேற்று பூச்சி இருந்தது. அதனால் இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். நல்லா வெயிட்டாகவே இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. முட்டைக்கோஸை பொறுத்த வரைக்கும் வெயிட்டாக உள்ளதை நீங்கள் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா வெயிட்டாக இருக்கிறத பார்த்து வாங்குங்க. வெயிட் இல்லாமல் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் அதை அறுக்கும்போது பார்த்தீங்கன்னா கேப்பாக இருக்கும். நம்ம வெட்டுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி பூவும் அந்தளவுக்கு நமக்கு இதாக இருக்காது. இந்த மாதிரி வெயிட் அதெல்லாம் நல்லா நெருக்க இருக்கும் உள்ள. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது நம்ம ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், பூச்சி பாருங்க, பூச்சி இருக்குது பார்த்தீங்களா. இந்த பூச்சி தாங்க நமக்கு வந்து இதெல்லாம் சாப்பிடுது. இப்போ நம்ம எவ்வளோ தான் பார்த்தாலும் எப்படியாவது வந்துடுது. இப்போ நம்ம எடுத்துட்டோங்க. இப்போது ரெண்டாவது இதுவும் பூச்சி தாங்க இருக்குது. இந்த பாருங்க, ஃபுல்லாக பூச்சி இருக்குது பார்த்தீங்களா. வேறு பூச்சி இருக்குது பாருங்க. அதனால் இதையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. உள்ள இந்த செடியிலேயே உருவாதுங்க பூச்சி, வேறு எங்கேருந்தும் வரல. இந்த செடியிலே நமக்கு வந்து பூச்சி. இது பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க, சரியான வெயிட்டுங்க, சூப்பராக இருக்குது. பிடிச்சி பாருங்க, நல்ல வெயிட்டுங்க, சூப்பராக இருக்குது. இப்போது வந்து ரெண்டாவது முட்டைக்கோஸ் நம்ம எடுத்துட்டோங்க. வெயிட் தாங்கலை. இப்போது இந்த முட்டைக்கோஸை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா வெயிலுக்கு வந்து அப்படின்ற நல்லா காயுது பார்த்தீங்களா. அதனால் இந்த முட்டைக்கோஸையை நம்ம எடுத்துடலாம். இதுவும் நல்லா சூப்பராக வெயிட்டாக இருக்குங்க. எதுவுமே வந்து முட்டைக்கோஸு கேப்பாக இல்லை, சூப்பராக நமக்கு வந்திருக்கு. நம்ம வந்து இப்போ 3 எடுத்துக்கிறோங்க. இந்த பண்ணி இப்போது இந்த முட்டைக்கோஸை நம்ம எடுத்துடலாம். இதுவும் நல்லா பெருசாக தான் இருக்குங்க. இதையும் நம்ம எடுத்துடலாம். எல்லாமே ஒரே மாதிரி வச்சிடலாம். ஆனால் இருந்தாலும் ஒன்றுன்னு இன்னும் வரவே இல்லைங்க. இதையும் எடுத்துடலாம்.
சூப்பராக வந்ததுதாங்க. இதுவும் நல்லா வெயிட்டு தாங்க, எதுவுமே வெயிட் இல்லாமல் இல்லை, சூப்பராக வந்திருக்குது. இப்போ பாருங்கள் 2 4 நம்ம எடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த பாருங்கள் இங்கே இருக்குது, இதையும் நம்ம எடுத்துடலாம். இது எல்லாமே இந்தியத்தில் மட்டும் சின்னதாக இருக்குது. அப்போ இதை மட்டும் எடுத்துக்கலாமா? இப்போது இதை மட்டும் எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து எடுத்துக்கலாம். இதை வந்து கொடுத்துடலாம். இது பூச்சி எல்லாத்துலேயும் பூச்சி இருக்குது. சரி எல்லாமே பூச்சி இருக்குது, உள்ளுக்குள்ளே பூச்சி இருக்குது. இப்போது இதையும் நம்ம எடுத்துட்டோங்க. இதுவும் நல்லா வெயிட்டாக தான், ஒன்றுமே வெயிட் இல்லாமல் இல்லைங்க, எல்லாம் வெயிட்டாக தான் இருக்குது. வந்து நம்ம 4 எடுத்துக்கோங்க, 5 பேஸ்கட் நிறைஞ்சிருச்சுங்க, சூப்பராக வந்துருக்குது. இதை போட்டு இன்றைக்கி வந்து ஒரு நிறைய அறுவடைங்க. இன்றைக்கி வந்து இப்போ வந்து சப்போட்டா இருக்குது. சப்போட்டா வந்து சூப்பராக பழுத்துருச்சு. இது பழுத்துருச்சு, 2 பழுத்துங்க. எங்கே காணும், எங்கே இருக்குது? இங்கே வந்துருச்சு. இப்போது அந்த பக்கம் ஒன்று இருக்குது பாருங்க, இந்த பக்கம் இருக்கு பாருங்க, இது சூப்பராக பழுத்துருச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஐயோம்மா விழுந்துருச்சு, தொட்டோடனே விழுந்துருச்சு, அடிபட்டுச்சு பார்த்தியா, மண்ணில் விழுந்துருச்சுங்க. சூப்பராக பழுத்துருச்சு. பழுத்து அப்படியே ஒரு மாதிரி வெயிலுக்கு நல்லா இதாகிடுச்சுங்க. இப்போது இவன் இங்கே கட்டுச்சு. இப்போ இதுவும் செடியில் வந்து சூப்பராக பழுத்துச்சுங்க, அப்படியே தொட்டோடனே வருது. சூப்பர். இது கொஞ்சம் அப்படியே வெயிலுக்கு இதாகிடுச்சு, இது கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. இப்போ இதெல்லாம் வந்து இன்னும் பழுக்கலை. இப்போ வந்து இது பாருங்கள், நமக்கு சப்போட்டா வந்து எல்லாமே பழுத்து இந்த வருஷம் நமக்கு சப்போட்டா நிறையாவே வந்துருந்துச்சிங்க. செடி ஃபுல்லாகவே பட்ட சப்போட்டாவை. ஆனால் இது வந்து இப்போ நம்ம எல்லாமே எடுத்துட்டோம். மறுபடியும் பாருங்கள் தலையுது பாருங்க, அந்த பாருங்க எல்லாமே மறுபடி காய்க்கிறதுக்காக தலையுது, பிஞ்சு விட்டுருக்குது பாருங்க, எல்லாமே சூப்பராக தலைஞ்சு வருதுங்க. ஆனால் சப்போட்டா வந்து சப்போட்டா செடி வேறு லெவலுங்க, சூப்பராக காய்க்குது. இப்போ 2 பழம் பழுத்துருச்சு. இப்போ வாங்க இன்னொரு கீரை இருக்குதாங்க, ஃபுல்லாக கீரை தாங்க. இந்த கீரை பூராமே நம்ம இப்போ அறுவடை எடுத்தே ஆகணுங்க. ஏன்னா வந்து நம்ம செடி வரவே வராது, அதனால் எடுத்தே ஆகணுங்க. இப்போது நமக்கு வாங்க கீரை அறுவடை எடுத்துக்கலாம். இப்போது வந்து பாருங்கள் ஃபுல்லாக கீரை தாங்க. இதை நம்ம எடுத்தாதான் உள்ளே இருக்கிற செடி நமக்கு ஒன்றுமே தெரியலைங்க. நம்ம வந்து இது கண்டிப்பாக இதை எடுத்தே ஆகணுங்க. இப்போ இந்த கீரை பூராத்தையுமே நான் அறுவடை எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக அவங்கள்ட்ட காமிக்கிறேன். எடுக்கவா? 2 எடுங்க. அப்படியே முடிச்சிட வேண்டியது. இப்போது நம்ம வந்து அறுவடை முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம அவரைக்காய் வந்து சூப்பராகவே வந்து நமக்கு காய்ச்சிருக்கு, அது சரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம வந்து அவரைக்காய் நிறையாவே எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கீரை ரொம்ப அப்படியே நிறையா வந்திருக்குங்க. கீரை வந்து சொல்லிக்க முடியாதுங்க, அந்தளவுக்கு கீரை வந்திருக்குது. அவரைக்காயும் சொல்ல முடியாதுங்க, அந்தளவுக்கு வந்திருக்குங்க. அதே மாதிரி நம்ம முட்டைக்கோசு வந்து ஃபஸ்ட் அறுவடை நம்ம 2 4 5 முட்டைக்கோசு எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து காலிஃப்ளவர் வந்து 2 4 5 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி சப்போட்டா வந்து 2 நல்லா பழுத்துருச்சுங்க, செடியிலே பழுத்துருச்சுங்க, சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. செடியில் பழுக்கிறது எப்போதுமே எந்த பழமாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பாவக்காய் வந்து வேறு லெவலுங்க, கடையில் எப்படி வாங்கணுமோ அதே மாதிரியே நமக்கு வந்து பாவக்காய் வந்திருக்கு. 3 பாவக்காய், இது வந்து குட்டி பாவக்காய், இது 2 ஓரளவுக்கு இது சூப்பராக இருக்குங்க. இது வந்து அது ஓரளவுக்கு வந்திருக்குங்க. இன்றைக்கி வந்து வீடு இவ்வளோ தாங்க. கீரை தாங்க, சாப்பிட முடியாத அளவுக்கு கீரை, எங்கே பார்த்தாலும் கீரை இருக்குதுங்க. நான் விதை வந்து உங்கள்கிட்ட அடிக்கடி மாடி தோட்டத்தில் வந்து சொல்ல வேண்டியது வந்து கீரை விதையை வந்து நீங்கள் வந்து பையில் வந்து சேமித்து வைக்காதீங்க, தனியாக பை வைக்காதீங்க, தனியாக விதை போடாதீங்க. செடியில் வந்து நம்ம என்ன செடி வச்சுக்கிறோமோ அதில் அப்படியே போட்டு விட்ருங்க. நீங்கள் எப்போ அதை கிளறி நீங்கள் போடுறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கீரை வந்துடும். அதனால் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, அதுக்குன்னு இடம் ஒதுக்காதீங்க. கீரை வந்து வேறு லெவலுங்க. கீரை வந்து டாக்டர் வந்து கீரை வந்து அதிகமாக சாப்பிட சொல்கிறாங்க. இன்னும் கீரை இருக்குது, இன்னமும் கீரை இருக்குதுங்க. திருச்சிக்குள்ளேயும் கீரை இருக்குது, பக்கத்துலேயும் கொடுத்துருக்குங்க. இருந்தாலும் நிறைய வந்துகிட்டே இருக்குதுங்க கீரை. ஏன்னா வெயில் சீசனுக்கு கீரை வந்து அதிகமாக வரும். அதனால் நம்ம போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து வேறு லெவலுங்க அறுவடை எல்லாமே.
இன்றைக்கி வந்து சூப்பராக அறுவடை போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கன் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.